திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொப்பம்பட்டி ஒன்றிய மேற்கு குருமல்ஸில் வசிச்சுட்டு இருக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மண் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பிஓ கூப்பிட்டு சொன்னங்காட்டிக்கு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மண் ஓட்டிட்டுன்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து சொந்த வேலையை வந்து பழனி போனேன். 2 பேரும் வண்டியில் வாகனத்தில் வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, உனக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க, உனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க. மீண்டும் அவர் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் வந்து என்னங்கிறாரு, தம்பி இப்போன்னு சொல்கிற பிரேக் நிற்காது பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொலைமட்டில் இருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு வேணுங்க. தம்பி மண் ஓட்டுறேங்க இந்த மாதிரி அத்திப்பம் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறீங்க, உனக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க, நாங்கள் வேகமாக வருவா. ஆமாம், இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னீங்க. சரிங்க தம்பி. சொன்னீங்களா? சொன்னங்க. ஆமாங்க, அடுத்த கேட்கணும். என்ன நோக்கம் சொன்னோம்? இப்போ அதுக்கு என்ன வேணுங்க? அது ஒன்றும் இல்லைங்க. அதனால ஒன்றும் இல்லை. சரிங்க, நான் பார்க்க வேண்டியது நான் பார்க்கணுங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும்லங்க. அப்படியா? சரிங்க. ஆமாம், ரோட்டில் நீங்கள் மண் வண்டி ஓட்டி கனிமத்தை திருடுறீங்க. கனிமத்தை திருடுறீங்க. தம்பி அனுமதி வாங்கி தம்பி கொண்டு வருது. ரோட்டில் போவ நீங்கள் வந்து ஹலோ, ரோட்டில் போவ இன்சூரன்ஸ் சரிங்க மேலே விட்டுன்னு சொல்கிறீங்க. எனக்கு உயிர் பாதுகாப்பு. அப்படியாங்க? ஆமாங்க. சரி, அனுமதி வாங்கி தானே கொண்டு வருது. அனுமதி அதை பார்த்துக்கலாமுங்க. இன்னைக்கு கொள்றேன்னு சொன்னேன். நீங்கள் இன்சூரன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கொள்றதுக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? நீங்க ஆளை விட்டு கொள்றதுக்கு லாரி விட்டு ஏற்றுறதுக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா? யார் விட்டா? இல்லைங்க, லாரி விட்டு ஆள் அடிக்கிறதுக்கு அனுமதி எங்க விட்டாங்க? பிரேக் இல்லைங்க. அப்படிங்களா? ஆமாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.